தலைவர் எப்படி இருக்கணும் என்பதற்கு அடையாளமாக வாழ்ந்தவர் நமது தலைவர் அவர்கள். தர்மத்தின் பக்கமும் மனிதநேயத்தின் பக்கமும் தைரியத்தின் பக்கமும் எதற்கும் அஞ்சாத துணிந்த நெஞ்சை கொண்ட வீரராக நம்ம கேப்டன் வாழ்ந்திருக்கிறார். அதனால சொல்ற தலைவர் எங்கும் போல நம்ம தலைவர் இன்னும் 100 இல்ல 1000 வருஷம் இந்த பிரபஞ்சம் இருக்கும் வரை ஒரு தெய்வமாக நிச்சயம் நம்முடன் இருந்து வழி நடத்துவார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க எத்தனையோ மாநாடுகள் நடத்தி இருக்கோம். நாம மதுரையில நடத்தி இருக்கிறோம், சென்னையில நடத்தி இருக்கிறோம், திருச்சியில நடத்தி இருக்கிறோம், செங்கல்பட்டுல, காஞ்சிபுரத்துல, விழுப்புரத்துல அத்தனை மாவட்ட கழக செயலாளர்களும் ஒரு மாநாடு எப்படி இருக்கணும் என்பதற்கு இலக்கணமாக அந்த மாநாடுகளை வெற்றி மாநாடுகளாக மாற்றிய சரித்திரத்தை உரியவர்கள் தான் எங்கள் மாவட்ட கழக செயலாளர். இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்த அத்தனை மாநாடுகளிலும் இன்னைக்கு தேமுதிக மாநாடுக்கு இணையில்லாத மாநாடுகளாக, யாரும் ஒப்பிட முடியாத மாநாடுகளாக தான் தமிழ்நாட்டில் இத்தனை நாள் எல்லா கட்சியும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாடு இல்ல, இந்தியா இல்ல, உலகமே கடலூர் பாசார் கிராமத்து மேலதான் இன்னைக்கு அத்தனை பேருடைய கவனம் இருக்கிறது என்றால் என் வார்த்தை மிக இல்லை என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன். குரு பூஜை என்ன, இன்னும் என்ன பூஜையோ நாங்க செய்வோம். அத பத்தி கேட்க இங்க யாருக்கு எந்த தகுதியும் இல்லை என்பதை உறுதியாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்.